பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் படிச்சு பார்த்துட்டேன். அதை நான் செட் பண்ணி இருக்கிறேன். பட் பப்ளிக்காக சொல்லலாம்னு தான் அவங்க கேட்குறேன். அது போல கொடுங்க, எல்லாருக்கும் அது வந்து நல்ல செய்தியை நான் பண்ணிடுறேன். எல்லா மொழியிலும் உங்களுக்கு தெரிந்த அனைவரும் உங்களுடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் மொழிபெயர்ப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்து இன்னும் இந்த திருவள்ளுவரின் பெருமையை உலக மக்களுக்கும் இனிமேல் வருகின்ற இளைய தலைமுறையினருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது தான் நம்ம அனைவருடைய நோக்கம். இதுதான் பிரபஞ்சத்தின் கட்டளையும் ஆகும். அதை நாம் ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த உலக மக்களுக்கு இனிமேல் வருகின்ற சமுதாயம் தமிழ் அழியக்கூடாது. அதற்கு வந்து திருக்குறளும் திருமந்திரம் தான் முக்கியமான ஒன்று. எங்களுக்கு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த உள்ளந்தோறும் திருக்குறள் இல்லந்தோறும் திருமந்திரம் என்ற தாரக மந்திரத்துடன் உள்ளந்தோறும் திருக்குறள் இல்லந்தோறும் திருமந்திரம் என்ற தாரக மந்திரத்துடன் உள்ளந்தோறும் திருக்குறள் இல்லந்தோறும் திருமந்திரம் என்ற தாரக மந்திரம் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு வருகின்ற சந்ததியினருக்கு நாம் எடுத்துச் செல்வோம் என்று கூறி இந்த 80வது சுதந்திர தின நாளை நான் ஒரு படையில் ராணுவ வீரனாக இருந்து கொடியேற்றி எல்லாம் செஞ்சேன். ஆனால் இதுதான் எனக்கு முதல் சுதந்திர தினம். 80வது சுதந்திர தினமாக இருந்தாலும் ஐயன் எனக்கு கொடுத்த இந்த பெரும் புகழ் ஐயனையே எல்லாம் அவையே சாரும் என்று கூறியும் இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த திருக்குறள் பேரவை தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், பேரவை தலைவி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மனிதன் விதைப்போம் சேனல் நாயகி அம்மா நம்மளுடைய குரு எல்லாத்துக்கும் குருவுக்கெல்லாம் குரு திருமதி மீனாட்சி அம்மா அவர்களையும் வணங்கி சுவாமி விவேகானந்தா அகாடமி, சுவாமி விவேகானந்தா மிஷன், அகில பாரதிய செந்தமிழ் சங்கம் யாராவது வந்திருக்கீங்களா? அகில பாரதிய செந்தமிழ் சங்கத்திலிருந்து மை பாரத் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்களுடைய அலைவணைப்பினாலும் அன்பினாலும் அவங்களுடைய ஆதரவாலும் இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றதற்கு எல்லோரையும் மனமார்ந்த என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது என்ன ஒரு முடிவை எடுத்தேன் என்றால், அம்மாவுக்கு தெரியும், திருப்பதி சரளா அம்மாவுக்கு நான் இந்த புத்தகத்தை கொடுத்த அம்மா இந்த புத்தகத்தை 7வது திருக்குறள் மாநாட்டில் கொஞ்சம் அறிவித்து சொல்லிடுங்க அப்படின்னா ஓகே, அது நான் வந்து வேறு மாதிரி நான் கொண்டு போகிறேன். ஏன்னா பிரபஞ்சத்தோட சக்தி நானே எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு வந்தேன், பப்ளிஷ் பண்ண கிடையாது. இன்றைக்கி தான் இங்கே வந்து நடக்கணும் அப்படின்னு ஐயாவோட அருளாலும் எல்லாருடைய அருளாலும் இன்றைக்கி தான் நடக்கணும்னு இருக்குது. அப்போது அந்த நூலை நான் கொடுத்து கேட்டேன், இல்லை நேரம் இல்லை, அது கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே நம்மளுடைய தவறு தான், அதனால் யாரையும் நான் குறைக்க விரும்பல, இருந்தாலும் எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், தனி மனிதனாக ஒருத்தனுக்கு எந்த அடையாளம் கிடையாது. நான் என்னதான் கத்தி கூவி கேட்கறதுனால யாரும் கொடுத்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், திருமந்திரம் திருக்குறள் ஆய்வு மையம் அப்படின்னு போட்டு நான் தான் நிறுவனர், தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு குரூப்பில் ஒன்று போட்டிருக்கேன். நான் நீங்கள் எல்லாம் வந்து உறுப்பினராக சேருங்கள் என்று எல்லாரும் உங்களுடைய ஆதரவு தருங்கள். இந்த திருமந்திரத்தையும் திருக்குறளையும் உலக மக்களுக்கு எடுத்துச் சென்றாலே போதும், மீதியெல்லாம் தேவாரம் திருவாசம் எல்லாம் இதுக்கு அப்புறம் தான் என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 வாழ்த்துக்கள். ஐம்பத்தார் தெய்வம் தான் என்றால் 56 ஓம்பல் தலை என்று சொல்லிக் கொடுத்த அறத்துப்பால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாசல் இந்நான்கும் இழுக்கா ஈன்றது அறம் என்றால் இந்த ஒரு குரலே போதும் ஐயா. அறத்தில் என்ன நாம் எப்படி வழிபடுத்த நடக்கணும், அழுக்காறு அவா வெகுளி இன்னாசல் இந்நான்கும் இழுக்கா ஈன்றது அறம்னு முடிச்சிட்டார். அறவாளி எத்தனை கால் சேர்ந்தல் பிறவாளி நீந்தல் அரிசி அப்படின்னு ஒரே பாட்டில் முடிச்சிட்டார். யார் எப்படி வாழ வேண்டும்